வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டீச்சிங் அப்படிங்கிறது வெரி டிஃபிகல்ட். நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு நற்கருணை கிளாஸ்னு ஒன்று உண்டு. சென்னை சாந்தோமை ஸ்கூலில் படித்தேன் நான். கேப்ரியல் பிரதர், ஜோசப் பிரதர், லூயிஸ் பிரதர், இப்படி அந்த கிறித்துவ பாதிரிமார்கள்லாம் ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. கிறிஸ்டினியாட்டியை பற்றி கூட அதிகம் பேச மாட்டாங்க. பட் அந்த நற்கருணை கிளாஸ் அப்படிங்கிறதும்போது அது மோரல் சயின்ஸ் ஜென்ரலாக நிறைய பேசுவாங்க. இன்றைக்கி என்னால் ஸ்மோக் பண்ண முடியல, எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் வரல அப்படின்னா அது பிகாஸ் ஆஃப் தோஸ் ஒண்டர்ஃபுல் சோல்ஸ். அந்த டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ என்ன இப்போச்சு காம்படிட்டிவ் வேர்ல்டு ஆகிப்போச்சு. அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ் எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸாக மாறிப்போச்சு. ஒரு ஸ்கூலும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன எங்கள் ஸ்கூல் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு பர்சன்டேஜில் இருக்காங்க அப்படின்லாம். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, த பிரெயின் இஸ் ஸ்டஃப்டு வித் நாலேஜ் ஓவர்லோடட். ஆனால் மொராலிட்டி ஒரு பேக் சீட் எடுத்துருந்துச்சு. அது டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விளைவை கொடுக்குது. ஒரு குழந்தை 2 குழந்தையை சமாளிக்க முடியாத பெற்றோர்கள் எல்லாம் 40 குழந்தைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு டீச்சரை ரொம்ப ஈஸியாக குறை சொல்லிடுறாங்க. என் பையனை நீங்கள் கவனிக்கலை, என் பொண்ணை நீங்கள் கவனிக்கலை, இப்படிலாம் சொல்லிடுறாங்க. நான் ஒரு ஸ்கூலில் கவுன்சிலிங் சர்வீசஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு டீச்சர் ரொம்ப பதட்டத்தோடு வந்தாங்க. எஸ் மேடம், என்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் என்னை அடிக்க வந்தான் சார். அடிக்க வந்தானா? ஆமாம். இந்த பையனை ஒன்றா கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை கூப்பிட்டு, எப்பா அடிக்க வந்தானா? இல்லைப்பா. ஆமாம் சார், அடிக்க வந்தான். என்ன காரணம்னு கேட்டேன். சார் பின்னால் போய் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான், பேசிகிட்டே இருந்தான் சார். சரின்னு அவங்ககிட்ட பின்னால் போய் உட்காருன்னு சொல்லிட்டு பின்னால் அனுப்பிச்சேன். அதுக்கு என்ன அடிக்க வந்தான். நான் அந்த பையனை வெளில அனுப்பிச்சிட்டு, அந்த சாட்சி சொன்ன அந்த பையனை வெளில அனுப்பிச்சிட்டு இந்த மேடம்கிட்ட கேட்டேன். மேடம், அவங்க ஃபேமிலி பற்றி, அந்த பையன் ஃபேமிலியை பற்றி தெரியுமா, பேக்ரவுண்ட்? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். எதுவும் விசாரிச்சிங்களா? இல்லை விசாரிக்கிறேன். சரி, ஓகே, நீங்கள் போங்க, அந்த பையனை அனுப்புங்க. அந்த பையன் என்கிட்ட வந்தான். தயங்கி உள்ளே என்னையே பார்த்துட்டே இருந்தான். இந்த டீச்சரோட அவன் டென்ஷனாக இருந்தான். அவனுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. அப்படி கூப்பிட்டேன். அவன் வந்தான். அவனை பக்கத்தில் இப்படி கொண்டு வந்த உடனே, இப்படி கையை கொண்டு போன உடனே அவன் இப்படி கையை இப்படி வச்சுட்டான். நான் அடிக்க போகிறேன்னு வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அடித்தா மறுபடியும் என் கையை பிடிக்கணும்னு நினச்சான். நான் உடனே அப்படியே கட்டி பிடிச்சி அவனை என் தோளில் சாய்ச்சிட்டேன். சாச்சி அவன் தலையை தடவி அவன் முதுகில் தட்டி, ஏன்டா கண்ணா, டீச்சரை அடிக்கிற பையன் மாதிரி தெரியலையே உன்னை பார்த்தா, அடிச்சியாடா தங்கம் அப்படின்னு கேட்டேன். பார்த்தா இன்னும் அழறான். இங்கெல்லாம் தண்ணியாகிடுச்சு எனக்கு. ஏன்பா, ஏன் அழறப்பா? கண்ணை தொடச்சுட்டான். என் பக்கத்துலேயே சேரை போட்டு உட்கார வச்சு அவன் கையை என் கையோடு பிடிச்சிட்டேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டச்சிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த டச்சு நம்ம கொடுக்கும் பொழுது, அந்த அன்பை மனசில் நிறைக்கும் பொழுது, ஒரு பையனை பனிஷ் பண்ணுறதுக்காக நான் கூப்பிடல, அவனை லிசன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த பையன் நினைக்கும் பொழுது என் மேலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ரிகார்டு, அவனை நான் கவனிக்கிறேன், அவன் பேசுகிறத அன்பாக விசாரிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவன் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டான். ஏன்டா கண்ணு அழற அப்படின்னு. அம்மா அப்பாலாம் இருக்காங்களான்னு கேட்டேன். அம்மா இருக்காங்க சார், அப்பா இல்லை. இறந்துட்டாங்களா? இல்லை சார், அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, அடிக்கடி அழறாங்க, அவங்களுக்கும் ப்ரெஷர்லாம் இருக்குது சார். என்னை அடிக்கடி அடிக்கிறாங்க. நான் படிக்க உட்காந்தா கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. படித்ததெல்லாம் போகிறோம், கடைக்கு போன்றாங்க. ஆனால் மார்க் வாங்கலைன்னா சத்தம் போடுறாங்க. அதனால் எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல சார். எத்தனையோ தடவை செத்துப்போன்னு சொல்லுவாங்க,
செத்துருவோமான்னு தோணும் அப்படின்னா. அந்த பையனை எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய மெசேஜ் என்ன? ப்ளீஸ் 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 லிசன் டு சில்ட்ரன். சில்ட்ரன் ஹாவ் this much hidden in their depth of heart. See you tomorrow.